Hello everyone. Income tax return 1 ஃபைலிங் பண்ணதுக்கு இது வந்து ஃபைனல் வீடியோ. ஸோ நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பேனை வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. பேன் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் ஆயிடுது, பாஸ்வேர்ட் தெரியாதது அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஹவு டு ரீசெட் யுவர் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு ஏஐஎஸ் டிஐஎஸ் அது எப்படி வெரிஃபை பண்ணுறது, அதில் எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நம்மளுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போது பார்க்குற வீடியோ ஃபைனல் வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபைல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபைலை பேஸ் பண்ணி எங்கள் டீம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடும். பட் இந்த வீடியோவுக்கு ப்ரொசீட் பண்ண முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த 3 வீடியோவும் பாருங்கள். ஏன்னா அந்த 3 வீடியோவோட மேஜர் போர்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். மேஜர் போர்ஷன் இன் சென்ஸ் அந்த ஏஎஸ்டிஎஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் இதில் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் வந்து ரெஜிஸ்டர் இருந்தால் தான் உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பேன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுது, பட் எனக்கு பாஸ்வேர்ட் தெரியல, பாஸ்வேர்ட் மறந்துட்டேன், அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே ஃபஸ்ட் பேன் பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்ணுறது, ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஏஎஸ்டிஐஎஸ் டேட்டா எப்படி செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி பார்க்குறது, அந்த வீடியோவும் நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு தரவாக அந்த ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் 1 ஃபைலிங் சம்மந்தமாக ஒரு ஃபார்ம் ஒரு யூட்டிலிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூட்டிலிட்டி ஓப்பன் ஆகிடும். நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சர்வீஸ் ஆஃப் பண்ண முன்னாடி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். யாருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் 1 அப்ளிகபிள், ஐடிஆர் 2 யாருக்கு அப்ளிகபிள், ஐடிஆர் 3, ஐடிஆர் 4. ஸோ ஒவ்வொரு ஐடிஆரும் பேஸ்ட் ஆன் த நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி ஐடிஆர் மாறும். நம்ம இப்போதைக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஐடிஆர் 1 சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த ஃபைலிங் சர்வீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி, ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணணும்னா உங்கள்கிட்ட வெறும் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கணும். உங்களோட சொந்த வீடுன்னு சொல்லும் போது அது ஒரே ஒரு வீடு தான் இருக்கணும். அது இல்லாமல் உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து 5000க்கு மேலே இருக்கக்கூடாது. இது அக்ரிகல்ச்சர் இன்கம்னு சொல்கிறது. உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் சொல்கிறது உங்களோட நெட் இன்கம், செலவுலாம் போக உங்களோட அக்ரிகல்ச்சர் விவசாயம்லேருந்து வருமானம் வந்து 5000க்கு மேலே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் 1 அப்ளிகபிளே கிடையாது. ஸோ இது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண மாட்டாங்க, பட் பேங்க்லேருந்து 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் விட்ரா பண்ணுவாங்க, டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேசஸில் பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணும். டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194N டிடக்ட் பண்ணும். அந்த மாதிரிலாம் டிடிஎஸ் டிடக்ட் ஆயிருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் 1 அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இந்த கொஷின் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ், இந்த லிங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் இதான் கேட்கும், உங்களுக்கு வந்து மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி உங்கள்கிட்ட இருக்கா, இதுக்கு வந்து நீங்கள் நோன் செலக்ட் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் இன்கம் உங்களுக்கு 5000க்கு மேலே இருக்கா, அதுக்கும் நீங்கள் நோன் சப்மிட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இன்கம் நோ, அண்ட் 194N வந்து நோன் செலக்ட் பண்ணணும். இதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எஸ்ன்னு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஐடிஆர் 1க்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இது வந்து நாங்கள் செட் பண்ண ரூல்ஸ் கிடையாது. இது இன்கம் டேக்ஸ்லேயே இதுதான் ரூல்ஸ் இருக்குது. ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணனாலே இது 4 நோ தான் இருக்கணும். ஸோ 4 நோ இருக்கிறவங்க மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை சார், நான் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணும்போது அப்ளை பண்ணும்போது எனக்கு தெரியாமல் இருந்தது, பட் இப்போ தான் தெரிய வந்தது எனக்கு மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இல்லை பேங்க் வந்து எனக்கு 194N டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட எஸ்பிஓ ஐடி, உங்களோட ஐடியை வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன இஷ்யூ, இது மாதிரி ஐடிஆர் 1 நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்க, பட் ஐடிஆர் 1க்கு நீங்கள் எலிஜிபிளே இல்லை அப்படின்னு ஒரு மெசேஜ் மட்டும் எங்களுக்கு போடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காண்டாக்ட் பண்ணோம். ஸோ ஐடிஆர் 1லேருந்து ஐடிஆர் 2க்கு எப்படி கன்வெர்ட் ஆகுறது, அதுக்கு டிஃப்ரென்ஷியல் சார்ஜஸ் என்ன பே பண்ண வேண்டியது, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எங்கள் சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு அந்த கால் வந்துடும். அவங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ
இந்த ஐடிஆர் பொறுத்தவரைக்கும் ஐடிஆர் 1ல இது 4மே நோன் ப்ரெஸ் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு கிளிக் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்ன்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் எனிவே எங்ககிட்ட குடுத்துருப்பீங்க. பட் இந்த ஃபார்ம் வந்து இந்த மாடல்ல தான் நம்ம ஐடிஆர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் மாடல்ல தான் ரெடி பண்ணதுனால, பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல பான் உங்க கையில எடுத்துட்டு, உங்களோட பான் நம்பர் என்னன்னு இதுல ஃபீட் பண்ணிடுங்க. பான் ஃபீட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் போடாமலும் இருக்கலாம். பட் லாஸ்ட் நேம் கம்பல்சரியா போடணும். ஸோ ஐடிஆர் ஃபீல்டுல எங்கெங்கலாம் இந்த ரெட் மார்க் தெரியுதோ, இந்த ரெட் மார்க்ன்னு சொல்றது எல்லாமே கம்பல்சரி ஃபீல்டு. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் இடத்துல எங்கெங்கலாம் இந்த ரெட் மார்க் இருக்குதோ 100% நீங்க அங்க வந்து டேட்டா ஃபில் பண்ணிட்டு தான் ஆகணும். அப்படி ஃபில் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபார்ம் ப்ரொசீடே ஆகாது. ஸோ பான் நம்பர் ஒண்ணு போட்டோம். பான் நம்பர் போட்டுட்டு, இங்க வந்து உங்களோட நேம் மென்ஷன் பண்ணணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்க மென்ஷன் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த்க்கு நம்ம எல்லா எல்லா விதமான இயர்ஸும் குடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட இயர்ஸ் நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் பேன் டேட்டாபேஸ்ல என்ன இருக்குதோ, அந்த பேன் பேஸ் பண்ணி நீங்க டேட் ஆஃப் பர்த் வந்து மார்க் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட ஆதார் நம்பர் நீங்க இங்க போடணும். 12 டிஜிட் ஆதார் நம்பர். ஸோ நான் ஒரு 12 டிஜிட் ஆதார் நம்பர் போட்டுட்டேன். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்ல கொடுத்த மொபைல் நம்பர் வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு டம்மி மொபைல் நம்பர் தான் நான் கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க. மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடி நீங்கள் இன்கம் டேக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இமெயில் ஐடியும் ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபியும் வந்திருக்கும். ஸோ சேம் இமெயில் ஐடி நீங்கள் இங்கேயும் போடுங்க. நெக்ஸ்ட்டு எப்படி பேனோட ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட டோர் நம்பர் அட்ரஸ்லாம் போட்டிங்களோ சேம் அட்ரஸ் நீங்கள் இங்கேயும் போடுங்க. இது வரைக்கும் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான டேட்டாஸ்லாம் கேட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே கேட்குறது வந்து சில கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட்டில் ஃபைல் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் டியூ டேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் 139(1) செலக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஃபைலிங் இஸ் தேர் ஃபைலிங் டியூ டு எனி அதர் ரீசன். எனி அதர் ரீசன்னா இது வந்து ஜென்ரலி டிபார்ட்மெண்ட்லேருந்து நோட்டீஸ்லாம் சில பேருக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. 139(9) நோட்டீஸ் இருக்கும், 142(1) நோட்டீஸ், 148 நோட்டீஸ், 153(c) நோட்டீஸ். அந்த மாதிரி நோட்டீஸஸ்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களா, இது வந்து அதுக்கு கேட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ். பட் நீங்கள் இதுக்கு எதுவுமே செலக்ட் பண்ண வேணாம். பை சான்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துருக்குது, உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் நீங்கள் எங்கள் சப்போர்ட் டீம் கூட ஜாயின் பண்ணுங்கள். சப்போர்ட் டீம் வந்து உங்களுக்கு இந்த நோட்டீஸ்க்கு எப்படி நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், அதுக்கு அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேஸில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. செலக்ட் மட்டும் கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ப்ரொவைட் நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் வந்து எங்கேயோ வேலை பார்த்துன்னு இருக்கீங்களா, நீங்கள் சேலரி பேசிஸில் எங்கே ஒர்க் பண்ணின்னு இருக்கீங்களா, கவர்மெண்ட் செக்டார்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்லையோ, அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட கேஸில் லெட்ஸே நான் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் இல்லை ஒரு தனியார் நிறுவனத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா நான் அதர்ஸ்னு செலக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அதர்ஸ். அதே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வேஸில் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறேன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அது போக பென்ஷனர்ஸ்லாம் இருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனர், ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர், பப்ளிக் செக்டர் யூனிட் பென்ஷனர். அது இது மூணும் இல்லாமல் வேறு வித பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதிரி பென்ஷனர்ஸ்க்கு எல்லாமே பென்ஷனர்ஸ் அதர்ஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த ஆப்ஷன் உங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் இங்கே அதர்ஸ்னு போட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ரொவைட் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஒரிஜினல் ரிட்டர்ன். இப்போ லெட்ஸே இங்கே வந்து இங்கே வந்து ரிவைஸ் ரிட்டர்ன்னு கிளிக் பண்ணியிருந்தா மட்டும் 139(5) மோஸ்ட்லி இப்போதைக்கு இந்த கேசஸ் யாருமே இருக்காது. பை சான்ஸ் ரிவைஸ் ரிட்டர்ன்னு நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி விரும்புனீங்கன்னா அந்த கேசஸில் மட்டும்தான் இந்த டேட் ஃபில் பண்ணணும். தவிர எல்லாருமே இப்போ நம்ம ஆன் ஆர் பிஃபோர் டியூ டேட் தான் ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ தனியாக இங்கே எதுவுமே டேட் ஃபில் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நீங்கள் பிளாங்காகவே விட்டுடலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ரெஜிம் இருக்குது. ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம். ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் சம்மந்தமாக ஒரு டீட்டெயில் வீடியோ இல்லைனா உங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு ரைட்டப் வந்து நாங்கள் தனியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் பொறுத்த வரைக்கும் 2 விதமான டாக்ஸேஷன் ரெஜிம்ஸ் இருக்குது. ஓல்டு ரெஜிமில் 2 அப் டு 2,50,000 டேக்ஸ் கிடையாது. 2 lakh to 5 lakh 5% டேக்ஸு, 5 lakh to 10 lakhs 20% டேக்ஸு,
10 லேக்ஸ்க்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு 30% டேக்ஸ், 30% டேக்ஸ். அதே நியூ ரெஜிம் நியூ ரெஜிம்னு கிளிக் பண்ணுறவங்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 3லேருந்து 6 லட்சம் வரைக்கும் 5% டேக்ஸு. 6லேருந்து 9 லட்சம் வரைக்கும் 10% டேக்ஸு. 9லேருந்து 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 15% டேக்ஸு. 12 டு 15, 12லேருந்து 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு 20% டேக்ஸ். 15 லட்சத்துக்கு மேலே மட்டும்தான் 30% டேக்ஸ். ஸோ உங்களுக்கு ஓல்டு ரெஜிமில் ஃபைல் பண்ணணுமா, நியூ ரெஜிமில் ஃபைல் பண்ணணுமா மட்டும் நீங்கள் கேட்கணும். மோஸ்ட்லி எல்லாருமே நியூ ரெஜிம் தான் பெனிஃபிஷியலாக இருக்குது இப்போதைக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அந்த ரெஜிம் வந்து டிஃபால்ட் ரெஜிமாக ஆக்கிடுறாங்க. ஸோ இஸ் த ரிட்டர்ன் டு பி ஃபைல்ட் அண்டர் நியூ ரெஜிம்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். இல்லை நான் ஓல்டு ரெஜிமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்து ஓல்டு ரெஜிமில் தான் பெனிஃபிஷியலாக இருக்குன்னா நீங்கள் ஓல்டு ரெஜிமை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் நோன் கொடுங்க. இப்போ இந்த கேஸில் நம்ம நியூ ரெஜிம் மூலமாக தான் போகிறோம். ஸோ நான் வந்து இங்கே எஸ்ன்னு ப்ரொசீட் பண்ணுறேன். ப்ளீஸ் செலக்ட் எஸ் இஃப் த ஃபைல் ஃபார் ரீசன் அதர் தென் டியூ டேட் ஃபைலிங். இதுவும் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இது வந்து செலக்ட் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வேறு எதுவும் ரீசன் கிடையாது. பை சான்ஸ் எங்கள் சப்போர்ட் டீம் கால் பண்ணோம், அப்போ உங்கள்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுடுவாங்க சில கேசஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. ஸோ ஏதாவது வேறு ரீசன் இருக்குது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கணும். பட் அது நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எங்கள் சப்போர்ட் டீம் மூலமாக உங்களுக்கு கால் வரும். அந்த காலில் நீங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் நீங்கள் வேறு ரீசன், என்ன ரீசன்னால நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, அதர் ரீசன் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்போதைக்கு இது எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் செலக்ட்னு கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறது, ப்ளீஸ் செலக்ட் எஸ் இஃப் மோர் தென் 1 lakh இஸ் இன்கர்ட் ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ப்ரீவியஸ் இயர். இப்போது வருமானம் எதுவுமே இருக்காது, பட் நீங்கள் வந்து 1 லட்சத்துக்கு மேலே உங்களோட எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் இபி பில் வந்து வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே கட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி கேசஸில் கம்பல்சரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு வருமானம் இருக்குதோ இல்லையோ, ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்களான்னு இந்த கொஷின். ஸோ 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு ஃபைல் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைன்னா நோன் கொடுங்க. இது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை, எனக்கு நான் வந்து ஜென்ரல் ரிட்டர்னாக தான் ஃபைல் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக எனக்கு எதுவுமே எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட்டோ இல்லை எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ்னால நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன்னா இதை வந்து நீங்கள் செலக்ட்னும் அப்படியே கொடுத்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் டைம் ப்ரொசீட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கேட்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயிலே வெதர் த அசஸி ஹேஸ் இன்கம் ஃப்ரம் சேலரி. நீங்கள் எங்கேயோ வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க, அதுலேயும் ஃபார்ம் 16. இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. ஃபார்ம் 16 சொல்கிறது சேலரிக்கு ஒரு டிடிஎஸ் பிடிச்சிட்டு அவங்களுக்கு வருமானம் கொடுப்பாங்க, அந்த சேலரி கொடுப்பாங்க, அந்த வருமானத்துக்கு ஒரு ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயில் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், ப்ளீஸ் செலக்ட் எஸ் இஃப் த அசஸி ஹேஸ் இன்கம் ஃப்ரம் சேலரி. இப்போ உங்களுக்கு சேலரி இன்கம்னு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக அப்படி இருந்ததுன்னா நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்ன்னு கிளிக் பண்ணோடனே இந்த 2 ஃபீல்டு கம்பல்சரி ஆகிடும். உங்களோட ஓனர் இல்லை முதலாளி இல்லை நம்ம என்ன சொல்கிறோம்னா எம்ப்ளாயர், அவங்களோட நேம் வந்து நீங்கள் இங்கே ஃபீட் பண்ணணும். இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளாக எனக்கு சேலரி இன்கம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஜென்ரல் டம்மி கம்பெனி ஒரு என்ட்ரு பண்ணிடுறேன். ஸ்டேட்டஸ் ஆஃப் த எம்ப்ளாய், இது வந்து கவர்மெண்ட் கம்பெனியா இல்லை பப்ளிக் செக்டர் யூனிட்டா அதர்ஸ் ஆனு. இது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனினால நான் அதர்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். அதே உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸோ இல்லை முனிசிபாலிட்டி இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது உங்களுக்கு இன்கம் வருது, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பணிபுரிறீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்னு கிளிக் பண்ணணும். அதே நீங்கள் பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்குது, இப்போ பப்ளிக் செக்டர் யூனிட்னா பிஹெச்இஎல் அதெல்லாம் கவர்மெண்ட்டோட கம்பெனி தான். அந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா பப்ளிக் செக்டர் யூனிட். இப்போ என்னோட கேஸில் இது ப்ரைவேட் லிமிடெடாக இருக்கிறதுனால நான் அதர்ஸ்னு கிளிக் பண்ணிடுறேன். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கலாம். உங்களோட எம்ப்ளாயரோட பேன் நம்பர், இப்போ ஜென்ரலி ஃபார்ம் 16 யார் யார் கையிலும் ஃபார்ம் 16 இருக்குமோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் 16லே எம்ப்ளாயரோட பேன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயரோட பேன் நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். பேன் நம்பர் வேறு, டேன் நம்பர் வேறு. ஸோ பேன் நம்பர் கம்பல்சரியாக போடணும்னு அவசியம் கிடையாது, பட் டேன் நம்பர் மேண்டேட்டரியாக போடணும். ஸோ ஃபார்ம் 16 இருக்கிறவங்களுக்கு மட்டும் டேன் நம்பர் வந்து கம்பல்சரி. மற்றவங்களுக்கு இப்போ நீங்கள் சேலரி வாங்குறீங்க பட் எனக்கு ஃபார்ம் 16லாம் எதுவுமே கிடையாதுன்னா நீங்கள் இந்த டேன் நம்பர் ஃபில் பண்ணணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ் ஆஃப் த எம்ப்ளாயர், நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கீங்க அதோட அட்ரஸ் நீங்கள் ஃபிட் பண்ணணும்.
இந்த அட்ரஸ் ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேட்க போகிறது வந்து உங்களோட சேலரி டீட்டெயில். இந்த ஃபார்ம் 16 வாங்குறவங்க ப்ளஸ் பெரிய சில கம்பெனிஸ்லலாம் சேலரி வந்து வெறும் ஒன் ஷாட்டா குடுக்காம, அதில பிரேக்கப் குடுப்பாங்க. உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ? அதில உங்களுக்கு டிஏ எவ்வளோ? கமிஷன் எவ்வளோ? லீவ் சம்மந்தமான சேலரி எவ்வளோ? உங்களோட ட்ராவலுக்காக சேலரி எவ்வளோ? என்டர்டெயின்மென்ட்க்காக சேலரி எவ்வளோ? அது எல்லாமே இதில பிரேக்கப் குடுப்பாங்க. ஸோ, அந்த மாரி பிரேக்கப் உங்ககிட்ட அவைலபிளா இருந்தா, நீங்க இந்த பிரேக்கப் குடுங்க. இல்லன்னா எல்லா அமௌண்ட்டும் நீங்க இதிலயே போட்டுக்கலாம். இப்போ என்னோட சேலரி லெட்ஸ் சே எனக்கு 2,50,000 இருக்குதுன்னா, நான் பேசிக் பே 2,50,000 போட்டுட்டு, எனக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. கமிஷன் எதுவும் கிடையாது. லீவ் சம்மந்தமா எந்த சேலரியும் இல்ல. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் குடுக்கு. இதெல்லாம் நான் 0, 0ன்னு ஃபீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர் வந்து ஏதோ ஃபண்டுக்கு நம்ப பிஹாஃபா கான்ட்ரிபியூட் பண்றாங்களா? அ எம்ப்ளாயர் வந்து நம்மளுக்கு சம்மந்தமா ஏதோ ஒரு பென்ஷன் ஃபண்ட்லயோ, இல்ல ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயோ, ஒரு பிஎஃப்லயோ அந்த மாரி ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாரி கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்க ஃபீட் பண்ணுங்க. என்னோட கேஸ்ல யாருமே எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணல. கவர்ன்மெண்ட் வந்து ஏதாவது உங்களுக்கு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்குது. அதுல ஏதாவது கவர்ன்மெண்ட்ல வேலை செய்றவங்களுக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா, அவங்க இது வந்து இதுல டீட்டெயில் ஃபீட் பண்ணலாம். நீங்க பென்ஷனரா இருக்கீங்க. நான் வேலை செய்யல. நான் வேலை செய்து ரிட்டயர் ஆயிட்டேன். இப்ப எனக்கு பென்ஷன் மட்டும் தான் வந்துன்னு இருக்குன்னா, நீங்க மேல இருக்க டீட்டெயில்ஸ் வந்து இப்ப பென்ஷன்னு வர இடத்துல நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபுல்லா பென்ஷன் உங்களோட அமௌண்ட் ஃபீட் பண்ணிடுங்க. பேசிக் பே இருக்க இடத்துல ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் ஃபீட் பண்ணிடுங்க. இங்க பென்ஷனரா இருக்கவங்க மட்டும் இங்க எஸ்ன்னு கிளிக் பண்ணா போதும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இல்ல ஏதாவது பெனிஃபிட்ஸ் ஏதாவது குடுக்குறாங்களா? அது கேட்குறாங்க. சில எம்ப்ளாயர்ஸ் சில இடத்துல வேலை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு கிடைக்கும். வீட்டு வாடகைக்கு சம்மந்தமா ஒரு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 இல்ல ரூ. 20,000 ரூ. 30,000 வாடகை அவங்க பே பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் அவங்களோட கம்பெனி மூலமா ஒரு ரூ. 10,000 ரூ. 5,000 ஒரு வாடகை வந்து தனியா குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி பெனிஃபிட் ஏதாவது வாங்குறீங்களா? இல்ல ரிட்டயர்மென்ட் பெனிஃபிட் ஏதாவது வாங்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ என்னோட கேஸ்ல எதுவுமே இல்ல. அதனால நோன்னு குடுக்குறேன். அது மாரி நீங்க ஏதாவது வாங்குற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க எஸ்ன்னு குடுக்கலாம். பிளஸ் இப்போ நீங்க இந்த வாங்குற பெனிஃபிட் இந்த நான் வாங்குற ஹெச்ஆர்ஏ வந்து ஒரு ஏதோ டர்ன் ஓவரோ இல்ல ஏதோ ஒரு பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் கமிஷன் மாரி ஒர்க் அவுட் பண்ணி குடுக்குறாங்களா கேட்குறாங்க. என்னோட கேஸ்ல நோ. ஸோ வந்து நான் நோ அப்ளை பண்ணிடுறேன். அசஸ் இஸ் அ ஹேண்டிகேப் எம்ப்ளாயி. இது வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் மட்டும் தான் அப்ளிகபிள். இப்போ கவர்ன்மென்ட்ல நீங்க வேலை செய்றீங்க. ஆனா நீங்க ஹேண்டிகேப்பா இருக்கிறீங்க. அந்த மாரி கேஸஸ்ல ஹேண்டிகேப்பா இருந்தா நீங்க எஸ்ன்னு குடுக்கலாம். இல்லன்னா நீங்க வந்து நோன்னு ப்ரொசீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறது ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து நெறைய இடத்துல அப்ளிகபிளா இருக்கும். வேலை செய்றாங்கன்னா ஒரு அந்த அங்க லோக்கல் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. பெர் மந்த் ஜெனரலி ₹200 இருக்கும். வருஷத்துக்கு ஒரு ₹2,500 இருக்கும். அந்த மாரி டாக்ஸஸ் ஏதாவது பே பண்ணா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். ப்ளீஸ் செலக்ட் இஃப் தி டாக்ஸ் பெய்ட் பை தி எம்ப்ளாயர் ஆன் நான் மானிட்டரி பர்ப்பஸ். இப்போ சில டைம் எம்ப்ளாயீஸ் வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து எல்லா அமௌண்ட்டும் மானிட்டரி மணியா குடுக்காம, காசா குடுக்காம, சில டைம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. ஒரு கார் வாங்கி ஒரு சில பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. நல்லா வேலை செஞ்சதுனால ப்ரமோஷன்ல பேமெண்ட்டுன்னு குடுக்காம ஒரு கார் வாங்கி குடுப்பாங்க. இல்ல ஒரு கிரைண்டர் வாங்கி குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு கிஃப்ட் மாரி குடுக்குறாங்க. அதுதான் பெர்க்விசிட்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி ஏதாவது நீங்க வாங்கியிருக்கிறீங்களா? அது பெர்க்விசிட் மாரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, எஸ்ன்னு குடுக்கணும். இல்லன்னா நோன்னு குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். இது இல்லாம இப்போ மோஸ்ட்லி எல்லா அலோவன்ஸும் இதுல கவர் பண்ணிடும். இது தவிர வேற ஏதாவது அலோவன்ஸ் நீங்க வாங்கியிருக்கிறீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு குடுங்க. அப்படி வாங்கலன்னா நீங்க நோன் குடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்படிங்க நீங்க எஸ்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, அந்த அலோவன்ஸ் என்ன விதமான அலோவன்ஸ் இதுல இருக்குது. இதுல நாங்க இன்னொரு டீட்டெயில்டு லிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்ல ஃபால் ஆகுதா பாருங்க. லீவ் டிராவல் அலோவன்ஸா இல்ல ரெமுனரேஷன் ஆஸ் அன் ஹை கமிஷன் ரெமுனரேஷன் அது மாரி நெறைய அலோவன்ஸ் இங்க போட்டிருக்கோம். இதுல ஃபால் ஆகுதா பாருங்க. இல்ல இதுல எதுலயுமே ஃபால் ஆகல. இது தவிர வேற ஏதோ அலோவன்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா, எனி அதர் அலோவன்ஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு, அந்த அலோவன்ஸோட வேல்யூ நீங்க போடலாம். இப்போ என்னோட கேஸ்ல நான் எதுவுமே வாங்கல. ஸோ நான் வந்து இது வந்து நோன்னு கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து சேலரி சம்பந்தமா டோட்டல் இன்கம் சேலரி சம்பந்தமா டோட்டல் இன்கம் டீட்டெயில்ஸ் இங்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுறது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்றது நீங்க குடியிருக்கிற வீடு. அது வந்து உங்களோட சொந்த வீடாவும் இருக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்களோட பேரண்ட்ஸோட வீட்லயும் தங்கி இருக்கலாம். பட் இங்க நீங்க இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணும்போது உங்களோட சொந்த வீடு இருந்தா மட்டும் உங்க பேர்ல அந்த வீடு இருக்கணும். பத்திரத்துல உங்க பேர் இருக்கணும். அந்த மாரி வீடு இருந்தா மட்டும் தான் இங்க வந்து எஸ்ன்னு செலக்ட் ஆகும். இல்லன்னா நோன்னு செலக்ட் பண்ணி நீங்க போயிடலாம். இப்ப எஸ்ன்னு செலக்ட் பண்ணாலும் இந்த 3 விதமான ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்கோம். எஸ் செல்ஃப் ஆக்குபைட், எஸ் லெட் அவுட், எஸ் டீம்ட் லெட் அவுட். இப்ப எஸ் செல்ஃப் ஆக்குபைட்னா
உங்க பேர்ல தான் வீடு இருக்குது. நீங்களே தான் தங்குறீங்கன்னா, அது செல்ஃப் ஆக்குபைட். வீடு உங்க பேர்ல இருக்குது. ஆனா, நீங்க வந்து வேற யாருக்கோ வாடகையில விட்டுருக்கீங்க. ஸோ வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா, எஸ் லெட் அவுட்ன்னு அதுல போடணும். இந்த 2 ஆப்ஷன் தான் மேஜர்லி கவர் ஆகும். டீம்டு லெட் அவுட்ன்னு சொல்றது 1 விட அதிகமா வீடு இருந்தா மட்டும் தான். ஸோ உங்க பேர்ல ஒரு வீடு உங்க பேர்ல 2 வீடு இருக்கு. ஒரு வீட்ல நீங்க தங்குறீங்க. இன்னொரு வீடு வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாரி கேஸஸ் வந்து ஐடிஆர் 1 கேஸ் ஐடிஆர் 1ல ஃபால் ஆகவே ஆகாது. ஸோ எஸ் டீம் லெட் அவுட் வந்து இது நீங்க கன்சிடர் பண்ணவே தேவையில்ல. இப்போதைக்கு உங்களோட வீடு வந்து நீங்க செல்ஃப் ஆக்குபைடா லெட் அவுட் மட்டும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அ அது பிரகாரமா நீங்க ஆன்சர்ஸ் குடுக்கலாம். இப்ப என்னோட கேஸ்ல நான் தங்குற வீடு வந்து செல்ஃப் ஆக்குபைட். நானே தான் தங்குறேன். ஸோ செல்ஃப் ஆக்குபைட்ன்னு போட்டுடுறேன். ஸ்கொயர் ஃபீட்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஓனர்ஷிப் போடுறது கம்பல்சரி. ஸோ சில டைம் வந்து வீடு வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் பேர்ல வாங்கியிருப்பாங்க. 50, 50 ஷேர் இருக்கும். இல்லன்னா அம்மா, அப்பா பேர்ல வாங்கியிருப்பாங்க. இல்ல 2 பேருக்கு நடுவுல அது ஷேர்ல இருக்கும் அந்த வீடு. ஸோ என்னோட கேஸ்ல என்னோட ஷேர் வந்து 100% ஷேர் தான். லெட்ஸ் சே உங்களோட ஷேர் 50% ஷேர் தான் இருக்குதுன்னா, நீங்க வந்து 15 போடணும். இல்ல உங்களோட 1/4 ஷேர் தான் இருக்குதுன்னா 25% போடணும். உங்களோட ஷேர் எவ்வளோ இருக்குதோ, அந்த வீடோட உங்களோட பங்கு எவ்வளோ இருக்குதோ, அந்த பங்கோட பெர்சன்டேஜ் நீங்க போடணும். நீங்க எவ்வளோ வருஷம் அந்த 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 இப்போ நம்ம இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறது ஃபினான்ஷியல் இயர் 23, 24. 23, 24 சொல்றது 1/4/2023 ஏப்ரல் 2023லேருந்து 31 மார்ச் 2024 மார்ச் 2024 வரைக்கும். இந்த 12 மாசத்துல நீங்க எவ்வளோ மாசம் அந்த வீடு வந்து உங்க கையில இருந்தது. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏப்ரல் ஏப்ரல் டூ செப்டம்பர் வரைக்கும் அந்த வீடு அவங்க கையில இருக்கும். அக்டோபர்ல அந்த வீட வந்து அவங்க வித்திருப்பாங்க. ஸோ என்னோட கையில இருக்க என்னோட என்னோட ஓனர்ஷிப் இருந்த மாசம் வந்து 6 மாசம் தான். ஸோ அந்த மாரி கேஸஸ்ல நான் 6ன்னு போடுவேன். பட் என்னோட கேஸ்ல நான் 12 மாசமும் என் கையில தான் இருந்தது. ஸோ 12 மந்த்ஸும் நான் இங்கே போட்டுட்டேன். அன்ரியலைஸ்டு ரெண்ட். இப்போ பழைய வருஷத்தோட ரெண்ட் ஓனர் கிட்ட ஏதோ தகராறு இருக்கும். ஐ மீன் டெனன்ட் கிட்ட ஏதோ தகராறு இருக்கும். டெனன்ட் வந்து இப்ப ரெண்ட் பேமெண்ட் பண்ணாம இருப்பாங்க. இல்ல டெனன்ட் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் லாஸ்ல இருந்ததுனால நீங்க ரெண்ட் வாங்காம இருப்பீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே சரியா இருக்குது. இப்போ அவங்க ரெண்ட் குடுக்க ரெடியா இருக்காங்க. அந்த மாரி பழைய வருஷத்துக்கு சம்மந்தமான ரெண்ட் வந்து நீங்க இந்த வருஷம் ரிசீவ் பண்ணியிருந்தா மட்டும் அன்ரியலைஸ்டு ரெண்ட்ல வந்து நீங்க ஃபீட் பண்ணணும். என்னோட கேஸ்ல அந்த மாரி எதுவும் கிடையாது. 0ன்னு போட்டுடுறேன். ரெண்ட் ஏரியா இது வந்து ஃபீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து நீங்க ஆப்ஷனல் ஃபீல்ட் தான். இது விட்டுடலாம். இது வந்து இப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட்டு ஃபீட் பண்ணது பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கம் நம்ம ஃபீட் பண்ணோம். செகண்ட் நம்ம ஃபீட் பண்ணது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ இது 2 போக லாஸ்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஸோ உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமும் இல்ல, சேலரி இன்கமும் இல்ல. அ இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இன்கம் இருக்குன்னா, அது எல்லாமே அதர் சோர்ஸ் இன்கம்ல வந்துரும். அதர் சோர்ஸ் இன்கம்ல போட்டு நீங்க எஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாக்ஸஸ் ஓப்பன் ஆயிடும். எந்த விதமான உங்களுக்கு அதர் சோர்ஸ் இன்கம் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி இந்த இன்கம் எல்லாருக்குமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் அக்கவுண்ட். எல்லாருமே சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு குவார்ட்டர்லி 3 மாசத்துக்கு ஒரு தடவ வட்டி வரும். சில பேருக்கு வந்து மாசம் மாசம் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ் அக்கவுண்ட்னு கிளிக் பண்ணிட்டு, உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அத்தனை எவ்வளோ பேங்க் அக்கவுண்ட் இருக்குதோ, டோட்டல் எல்லா பேங்க் அக்கவுண்ட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அந்த டோட்டல் பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளோ மொத்தம் வட்டி வந்திருக்கோ, அந்த எல்லா வட்டியும் சேர்த்து நீங்க இதுல ஃபீட் பண்ணிடலாம். என்னோட கேஸ்ல வந்தது ₹456 3 பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தேன். ஸோ 3 பேங்க் அக்கவுண்ட் சம்மந்தமா எனக்கு ₹456 வந்திருது. இது தவிர எனக்கு வேற இன்கம் இருக்கு. நான் வந்து பேங்க்ல எஃப்டி போட்டிருந்தேன். எஃப்டிக்கு எனக்கு ஒரு இன்கம் வந்திருது. ஸோ அந்த எஃப்டிக்கு வந்து நான் இங்க ஒரு அமௌண்ட் சேர்த்து போடுறேன். ஸோ எனக்கு எஃப்டிக்குலேருந்து ஒரு ₹5000 வந்திருது. ஸோ எஃப்டி இன்கம் எனக்கு ஒரு ₹5000. இது இல்லாம எனக்கு ஃபேமிலி பென்ஷன் இருக்கு, இல்ல டிவிடெண்ட் இருக்கு. அது மாரி தனித்தனியா இன்கம் இருந்ததுனால, உங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்குதோ, அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஒவ்வொரு இன்கம்க்கும் அதுக்கு தகுந்த அமௌண்ட்ஸ்லாம் நீங்க இதுல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து அடிஷன் ஆயின்னே இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட். ஃபைனல் பார்ட்ல டிடக்ஷன்ஸ். இப்போ நீங்க எல்ஐசில பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க, இல்ல உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி பேமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா, ஏடிசின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க ஏடிசி அதோட அமௌண்ட் இப்போ நான் எல்ஐசில வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்றேன் வருஷம் வருஷம். ஸோ ஏடிசில நான் எல்ஐசி சம்மந்தமான இன்கம்ஸ்ல போட்டுட்டேன். இது இல்லாம நான் வந்து மெடிக்ளைம் என்னோட ஃபேமிலியோட மெடிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு மெடிக்ளைம் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏடிடின்னு கிளிக் பண்ணிட்டு நான் மெடிக்ளைம்க்கு ஒரு வருஷத்துக்கு நான் ₹10,000 செலவு பண்றேன். இந்த மாரி எனக்கு 2 டிடக்ஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம எனக்கு இன்னும் மத்த டிடக்ஷன்ஸும் இருக்குதுன்னா, நீங்க அந்த டிடக்ஷன்ஸ் நீங்க பர்ட்டிகுலர் செக்ஷன்ஸ வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அந்த செக்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா, அந்த அமௌண்ட் இதுல ஃபீட் ஆயிடும்.
இது இல்லாம அதான் இது ஆக்சுவலி ஃபுல் காலம் அதேதான். ஏடிசி, ஏடிடி இன்னும் வேற ஏதாவது டிடக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப வட்டி வாங்குறவங்களுக்கு வந்து எக்ஸம்ப்ஷன் தான். 80 டிடிஏன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் வாங்குறீங்க அப் டு ₹10,000 உங்களோட சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. 80 டிடிஏ வந்து நீங்க போட்டுட்டு 456 நான் வந்து 456ன்னு ஃபீட் பண்ணியிருந்தேன். நான் 456 இதுல ஃபீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலே பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ என்னோட கேஸில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் பேர் நான் போட்டுடுறேன். இந்த அக்கௌண்ட் டைப் என்னது உங்களோட இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா? என்னோட அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் நான் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் அக்கௌண்ட் நான் ஃபீட் பண்ணுறேன். செகண்ட் அக்கௌண்ட் வந்து இந்தியன் பேங்க்கில் இருக்குது. வந்து இதுவும் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு லெட்ஸே உங்களுக்கு டிடிஎஸ் ஏதாவது இருக்குது. நீங்கள் டிடிஎஸ் வந்து ரீஃபண்டு உங்களுக்கு இப்போ டோட்டலாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு கம்ப்யூட்டேஷனில் உங்களுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஏதாவது இருக்குது உங்களுக்கு ரீஃபண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அது வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ என்னோட கேஸில் ரீஃபண்ட் வர மாதிரி இருந்ததுன்னா எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரணும். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சேவ் அண்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த 2 ஃபைல் கிரியேட் ஆகும் உங்களோட சிஸ்டமில். ஐடிஆர் ஜேசன் ஒரு எக்ஸல் ஃபைல். நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்னலாம் டேட்டா ஃபீட் பண்ணியிருக்கீங்க ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். பை சான்ஸ் இந்த டேட்டாவில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் ஏதாவது தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா எதுவும் இஷ்யூ இல்லை. நீங்கள் திரும்பி இந்த ஃபார்ம் ரீஃபில் பண்ணுங்கள். சேம் இப்போ லாஸ்ட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரொசீஜர் எப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் சேவ் அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டு திரும்பி புது ஒரு ஜேசன் ஃபைல் 2 டவுன்லோட் ஆகும். ஒரு ஜேசன் ஃபைல் ஒரு எக்ஸல் ஃபைல் 2 ஃபைல் டவுன்லோட் ஆகும். திரும்பி இந்த எக்ஸல் நீங்கள் ஃபுல்லாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபுல்லாக கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா இருந்தால் இந்த 2 ஃபைலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணதுக்கு நீங்கள் உங்களோட மெயில் பாக்ஸில் உங்களோட ஜிமெயிலோ எந்த மெயில் பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கம்போஸ் மெசேஜில் போயிட்டு ரெசிபியன்ட்டில் taxes@beyond.in கொடுத்துட்டிங்கன்னா taxes@beyond.in உங்களுக்கு அந்த மெயில் ஐடி நீங்கள் ஃபீட் பண்ணணும். சப்ஜெக்டில் ITR1 உங்களோட எஸ்பிஓ ஐடி. அந்த ITR1 எஸ்பிஓ ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இது எப்பவுமே மெயில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம் வந்து 2 காலம் யாருக்கு நீங்கள் மெயில் அனுப்ப விரும்புகிறீங்க. இந்த அடுத்த காலம் சப்ஜெக்ட் காலம்ல எதை பார்த்து நீங்கள் மெயிலில் சொல்ல விரும்புகிறீங்க. ஸோ நான் இந்த கேஸில் வந்து ITR1 எஸ்பிஐ ஐடின்னு மட்டும் போடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் கீழே என்ன எழுதணும்னா உங்களோட பேன் நம்பர் என்னது, என்னோட பேன் நம்பர் போட்டுட்டு பேனோட உங்களோட இன்கம் டேக்ஸோட பாஸ்வேர்டு நீங்கள் இதில் போடணும். ஏன்னா பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும்தான் எங்களால் உங்களோட அக்கௌண்ட் அக்சஸ் பண்ண முடியும். அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிவிட்டு கிராஸ் வெரிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணுமோ இன்கம் டேக்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களால் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். ஸோ உங்களோட நீங்கள் பேன்னு கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து 2 தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் உங்களோட ஃபைனல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் ஆகும். ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே போட்டுடுங்க. இப்போ இந்த கேஸில் நான் ஒரு டம்மி பாஸ்வேர்டு தான் இப்போதைக்கு நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த 2 ஃபைலும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும். இங்கே கீழே ஆப்ஷன் இருக்குது அட்டாச் ஃபைல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணோடனே நீங்கள் அந்த 2 ஃபைலும் அட்டாச் பண்ணணும். உங்களோட அந்த எக்ஸல் ஃபைல் ப்ளஸ் அந்த ஜேசன் ஃபைல் அது ரெண்டுமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டுமே இதில் அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகிட்டு நீங்கள் சென்ட்ன்னு கிளிக் பண்ணணும். நீங்கள் சென்ட்ன்னு கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு வந்து எங்கள் டீமுக்கு பேக் எண்டில் உங்களோட 2 ஃபைல்ஸும் இது மாதிரி கிடச்சிடும். இதை பேஸ் பண்ணி நான் உங்களோட ரிட்டர்ன் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் மட்டும் எங்கள் டீம் வந்து உங்களை ஃபோன் பண்ணுவாங்க. இல்லைனா அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்புவாங்க. டிராஃப்ட் நீங்கள் கன்ஃபர்மேஷன் இந்த மெயிலோட ரிப்ளையே உங்களுக்கு அந்த டிராஃப்ட் வரும். அந்த டிராஃப்ட் நீங்கள் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணோடனே நாங்கள் வந்து இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணிடுவோம். ஃபைல் பண்ணக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கம்பல்சரியாக சொல்லுவோம். ஸோ எந்த விதமான உங்களுக்கு இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ITR1
நான் ஃபைல் ஆஃப் பண்ணேன். பட் நான் எனக்கு ஐடிஆர் 1 அப்ளிகபிளே கிடையாது. நான் ஐடிஆர் 2 இல்லைன்னா ஐடிஆர் 3ல ஃபால் ஆகுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த மாரி கேஸஸ்க்குலாம் நீங்க எதுவுமே பயப்பட வேணாம். எந்த கவலையும் இல்லாம நீங்க டைரக்ட்டா எங்களுக்கு இந்த மெயிலுக்கு taxes@beyonddo.in இந்த மெயிலுக்கு அனுப்பலாம். இல்லன்னா எங்களோட இன்னொரு சப்போர்ட் மெயில் இருக்குது. support@beyonddo.in. support@beyonddo.in இந்த இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க தாராளமா அனுப்பலாம். ஸோ இமெயில் அனுப்புங்க. ஏன்னா ஃபோன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ரிப்ளை வராது. பிளஸ் வாட்ஸ்அப்லயும் எவ்ரிடே 100 to 200 மெசேஜஸ் வரதுனால எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ மெயில்னு பண்ணீங்கன்னா மெயில் வந்து 1 to 1 எங்களால ட்ராக்கும் வைக்க முடியும். பிளஸ் மெயில் மூலமா ரிப்ளையும் கரெக்டா கொடுக்க முடியுது. அவங்களுக்கு ஃபைனல் ரெசல்யூஷனோ இல்லை அந்த அது என்ன ஃபைனல் தீர்ப்பு என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் எப்படி நீங்கள் அது வந்து சரி பண்ணலாம், அது எல்லாமே எங்களால் மெயிலில் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான குவரிக்கு நீங்கள் support@beyonddo.in அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. எப்பவுமே குவரி மெயில் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரியாக உங்களோட சப்ஜெக்ட் லைனில் உங்களோட ஐடி மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஐடி பேஸ் பண்ணி தான் டிக்கெட் எங்களுக்கு உள்ள ரைஸ் ஆகும். அந்த ஐடி வச்சு தான் நாங்கள் ட்ராக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கம்பல்சரியாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்த லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஆர் ஃபார்ம் இந்த ஐடிஆர் 1 ஃபார்ம் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். வித்தின் டைமில் உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவோம். எந்த விதமான குவரி இருந்தாலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் எங்களை support@beyonddo.in ரீச் பண்ணுங்கள். எங்களோட டீம் 100% உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்னா 100% இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிட்டா அவங்க வந்து எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் டைரக்ட்லி எங்களோட வெப்சைட் மூலமாகவே எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.